வணக்கம் நண்பர்களே. சில நாட்களுக்கு முன்னாடி ப்ளூம்பெர்க்ல ஒரு முக்கியமான செய்திய படிச்சேன். எனக்கே கொஞ்சம் கன்ஃப்யூஷனா இருந்தது. அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து பல செய்திகள படிச்சு பல தகவல்கள சேகரிச்சேன். அப்போ ஒரு தெளிவு பிறந்தது. அத உங்க கூட ஷேர் பண்ணலாம்னு. என்ன முக்கியமான செய்தி நான் ப்ளூம்பெர்க்ல அத தவிர ப்ளூம்பெர்க் மட்டுமல்ல, ப்ளூம்பெர்க்கை தொடர்ந்து பல ஊடகங்கள், செய்தி ஊடகங்கள் இந்த செய்திய உறுதிப்படுத்தி இருக்கு. ஆனா குறிப்பா ப்ளூம்பெர்க்ல தான் நல்ல அருமையான பல தகவல்கள சொல்லியிருக்காங்க. எத பத்தி அப்படின்னா, ரஷ்யா மீண்டும் டாலர் அடிப்படையான வணிகத்தை கையில் எடுக்கிறதா? அப்படிங்கிறது தான் மிக மிக முக்கியமான செய்தியா நான் படிச்சது. அதுக்கப்புறமா பல செய்திகள படிக்கும்போது இது கொஞ்சம் கொஞ்சமா உறுதிப்பட இதன் பின்னணியில என்ன இருக்கு? எப்படி நடந்துகிட்டது? எதனால இப்படி ஒரு முன்னெடுப்பு ரஷ்யா திடீர்னு எடுத்திருக்காங்க? இதுநாள் வரைக்கும் டாலரை தவிர்த்து வந்த ரஷ்யா, இப்ப இந்தியாவோட ருப்பில ட்ரேட் பண்றாங்க, சைனாவோட யுவான்ல ட்ரேட் பண்றாங்க. அதாவது ரூபிள், ரஷ்யாவினுடைய கரன்சி ரூபிள், சைனாவோடது யுவான், இந்தியாவோடது ருப்பி. அந்த ட்ரேடிங்ல இருந்த ரஷ்யா திடீரென்று நாங்கள் டாலர் அடிப்படையிலான வர்த்தகத்துக்கு திரும்ப போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது கொஞ்சம் ஒரு கன்ஃபியூஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய குழப்பங்களா இருந்தது. அதுக்கப்புறம் அது நிவர்த்தி ஆயிடுச்சு. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதன் பின்னணியில நடந்திருக்கக்கூடிய பலவிதமான செய்திகளை நான் அலசி ஆராய்ந்து எடுத்த போது, ஓஹோ இதுதான் காரணமா அப்படிங்கிற மாதிரி. அதுல இந்தியாவினுடைய மிக மிக முக்கியமான பங்கு என்ன, அதிலும் குறிப்பாக பாரத பிரதமர் திரு மோடி அவர்களுடைய பங்காற்றல்ங்கிறது மிக மிக அளப்பரியது அப்படிங்கிற தெளிவு எனக்கு கிடைத்தது. அதை உங்க கூட ஷேர் பண்ணேன். நம்ம எல்லாருக்குமே தெரியும் என்னன்னா, பிப்ரவரி 2026 இந்திய அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தத்தை பற்றி பல பேச்சுவார்த்தைகள் ஒரு முடிவுக்கு வந்து, ஒப்பந்தம் இன்னும் கையெழுத்தாகல, அது அநேகமா மார்ச் இல்ல ஏப்ரல்ல தான் ஆகும், நடைமுறைக்கு வரும். அதனால ஆனா எல்லா விதமான முடிவுகளும் ஏற்கப்பட்டு விட்டன. இது எல்லாருக்குமே தெரியும். இதுல குறிப்பா என்ன சொல்லப்படுது அப்படின்னா, எந்த விதத்திலையுமே இந்தியா சமரசம் செய்து கொள்ள, தன் நாட்டு இந்திய நாட்டின் நலன், விவசாயிகள், மீனவர்கள் போன்ற பலதிலும், அதே மாதிரி கால்நடை வளர்ப்பு தொழில் அதுல இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் எம்எஸ்எம்இன்னு சொல்லக்கூடிய இது எல்லாத்திலையுமே இந்தியா எந்தவித சமரசமும் செய்யவில்லை. ஒரு சில ப்ராடக்ட் இருக்கலாம். போன ஒரு விவசாயிகள் போராட்டம் வரப்போகுதுன்னு ராகுல் காந்தி அறிவிச்சாரு. அதுல நான் சில விஷயங்களை சொல்லியிருந்தேன். குறிப்பா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து சொல்லியிருந்தேன், ஆப்பிள் பற்றிய விவகாரம். அந்த மாதிரி சில விவகாரத்தை தவிர, சில ஐட்டம்ஸை தவிர மற்ற எதிலையுமே இந்தியா சமரசம் செய்து கொள்ளவில்லை. மோடி அதை உறுதியாக நின்றார்ன்றதை பார்த்தோம். அதுக்கப்புறம் அதே மாதிரி அதை பற்றிய அமெரிக்க வர்த்தக அதிகாரி வந்திருந்தார், கிரீர் அப்படின்னு. அவரும் அதை ரொம்ப பாராட்டி பேசியிருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். இப்ப அதுக்கு அடுத்தது என்ன பார்த்தோம் அப்படின்னா, இந்த மாதிரி வர்த்தக ஒப்பந்தம் போடும்போது அமெரிக்கா ஏதாவது கையை முறுக்கிடுமா, நம்மளுடைய எண்ணெய் தேவை, அதாவது எனர்ஜின்னு சொல்லக்கூடிய எரிபொருள் தேவைகள், இந்தியாவிற்கு தேவையானதை இந்தியாவிற்கு நலம் பயக்கக்கூடிய வகையில மோடி அந்த பல முன்னெடுப்புகளுக்கு பல நாடுகளோட ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது. கயானாவோட போட்டிருக்காரு பார்க்கிறோம். அதுக்கப்புறம் ரஷ்யாவோட ஏற்கனவே இருக்கு. இதை தவிர ஈராக், இப்ப ஈரான்ல பலவிதமான குழப்பங்களா நடந்துகிட்டே இருக்கு. ஹோர்மோஸ் ஸ்ட்ரெயிட்ல மட்டும் ஒருவேளை அமெரிக்கா ஈரானை தாக்குதல் நடத்தினா கிட்டத்தட்ட 20% எண்ணெய் வர்த்தகம், கப்பல் போக்குவரத்து, எண்ணெய் டேங்கருடைய போக்குவரத்து எல்லாம் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகும். அதனால எண்ணெயினுடைய விலை அதிகரிக்கும். இதையெல்லாம் கணக்கிட்டு தான் மோடி அவர்கள் பலவிதமான ஒப்பந்தங்கள் பல நாடுகளோடு போடப்பட்டு இந்தியாவிற்கு தேவையான எண்ணெய், எரிசக்தி, எரிபொருள் எல்லாத்தையுமே ஒரு மாதிரி நல்ல லாங் டேர்ம் வியூல ஒரு உறுதியான நிலைப்பாடை எடுத்து அதற்கான எல்லாத்தையும் செஞ்சிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கிறோம். உலகத்துல பார்வையாளர்கள், அதாவது அனலிஸ்ட்னு சொல்லக்கூடியவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, இந்தியா ஒரு தவிர்க்க முடியாத சக்தி மையமாக, பவர் சென்டர் ஆகி வருகிறது, ஆகிவிட்டது அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. அதுல அவங்க குறிப்பா எதை பத்தி பேசுறாங்கன்னா, மோடியினுடைய ராஜதந்திரம், வெளிநாட்டு உறவு எப்படி எடுத்து டிப்ளமசி அப்படின்னு சொல்றது, அதாவது இதை ஸ்ட்ராட்டஜிக் டிப்ளமசி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதாவது இந்த ராஜதந்திரத்திலையுமே ஒரு உத்தியை கையாண்டு இந்தியாவிற்கு நீண்ட கால அடிப்படையில எல்லா விதமான நலன்களையும் கொடுக்கக்கூடிய வகையில திரு பாரத பிரதமர் மோடி அவர்கள் இந்த நடவடிக்கைகள்லாம் ஈடுபட்டு சரியான நடவடிக்கை ஈடுபட்டிருக்காரு அப்படிங்கிறது. அதனாலதான் இந்த மாதிரி இந்தியா ஒரு சக்தி மையம் தவிர்க்க முடியாததாக மாறிக்கொண்டு வந்து விட்டது அப்படிங்கிறது உலக பார்வையாளர்களுடைய கருத்து. இதன் அடிப்படையில என்ன ஆயிருக்கு அப்படின்னா, நான் சொன்ன இந்த ப்ளூம்பெர்க் செய்தியை பத்தி, ரஷ்யா மீண்டும் டாலர் அடிப்படையான வர்த்தகத்துக்கு போக போகிறதா அப்படிங்கிறதுக்கு சில செய்திகள்லாம் வந்திருக்கு. 2-3 முக்கியமான செய்திகளை பார்த்துட்டு
அதன் பின்னால மேலும் சில தகவல்களை உங்க கூட ஷேர். ஒன்னு வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, பாரத பிரதமர் ரஷ்யாவுடன் மற்றும் அமெரிக்காவுடன் பேக் சேனல் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது சாதாரணமாக நேரிடையாக வெளிப்படையாக நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகள் அல்லாமல் சிறிது மறைமுகமான பேச்சுவார்த்தைகள், பேக்டோர் சேனல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதன் மூலமாக பலவிதமான பேச்சுவார்த்தைகள் முன்னெடுப்புகள்லாம் செய்து ரஷ்யாவையும் சரி அமெரிக்காவும் சரி ஒரு ட்ரேடு நெகோசியேஷன் டேபிளுக்கு கொண்டு வந்திருக்காரு. அது பாரத பிரதமர் மோடி அவர்களால் தான் சாத்தியமாயிற்று அப்படிங்கிறது பல உலக வல்லுநர்களுடைய கணிப்பு. அவங்க அது மாதிரி சொல்றாங்க. ரஷ்யாவோட பேசியிருக்காரு, அமெரிக்காவோட பேசியிருக்காரு, அவங்க 2 பேர்கிட்டையும் சொல்லியிருக்காரு ட்ரேடு தான் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற மாதிரி. இந்த மறைமுக நெகோசியேஷன்ஸ் எல்லாமே வெட்ட வெளிச்சத்துக்கு இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சிருக்கு. இது பத்தி என்ன மாதிரி செய்திகள்லாம் வந்திருக்கு? சில பேர்லாம் இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொன்னோம்னா ஹிமான்ஷு ஜெயின் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரபலமானவர். இவர் தன்னுடைய எக்ஸ் தளத்துல என்ன மாதிரி செய்திகளை சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னாக்க, மோடி வந்து ஒரு தொலைநோக்கு பார்வை உடையவர். உதாரணமா நீங்க பாருங்க, 7ஆம் தேதி பிப்ரவரி 2026 இந்திய அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தம் முடிவு செய்யப்படும் 5 நாட்கள் 12ஆம் தேதி பிப்ரவரி ரஷ்யா இந்த அறிவிப்பை விடுகிறது. நாங்கள் மீண்டும் டாலர் அடிப்படையிலான எண்ணெய் வர்த்தகமோ வேற மற்ற எந்த வர்த்தகத்துக்குமோ திரும்புகிறோம் அப்படிங்கிற ஒரு இண்டிகேஷன். இது வந்து முழுமையான அறிவிப்பு கிடையாது, தயவு செஞ்சு இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். இன்னும் முடிவு ஆகல, இது வந்து ஒரு அறிவிப்பு மாதிரி தான் வந்திருக்கு அப்படிங்கறத நம்ம எந்த மாதிரி ஒரு முடிவு மோடி அவர்களுடைய வர்த்தக முடிவுகள்லாம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியா ஒரு நம்பகத்தன்மை உடைய நாடாக இருக்கு. வர்த்தகம் சார்ந்ததுல நம்பகத்தன்மை உடைய, அதை வந்து ஒரு மிக முக்கியமானதாக உலக வல்லுநர்கள் கருதுகிறார். இதை தவிர அவங்க வேற என்ன மாதிரி கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியா வந்து எப்பவுமே யாரோடையுமே இவங்களுக்கு ஆதரவு அவங்களுக்கு ஆதரவு அந்த மாதிரி எல்லாம் சொல்லாம, அதாவது இந்த நான் பார்ட்டிஷன் அப்படின்வாங்க, அந்த மாதிரி யாருக்குமே தீவிரமான ஆதரவு யாருக்குமே தீவிரமான எதிர்ப்பு அப்படின்னு இல்லாம நடுநிலை இஷ்யூ பேஸ்டு கோஆபரேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுல என்ன சொல்றாங்கன்னா, இந்தியாவை தான் அந்த டேபிளை அமைக்குது அப்படிங்கிறாங்க. அதாவது நாங்க யாரோடையும் சேர மாட்டோம்ப்பா, ஆனா எல்லாருக்கும் ஆதரவு கொடுப்போம் நியாயமான நேர்மையான வகையில அப்படிங்கிற ஒரு செட்டப்பை கொண்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல ஒரு பவர் சென்டரா இந்தியா உட்காரும் போது மற்றவர்கள் அந்த டேபிளை நோக்கி வராங்க. அந்த இடத்துல பேச்சுவார்த்தைகள் நடக்குது, நெகோசியேஷன்ஸ் நடக்குது, உறுதிமொழிகள் அளிக்கப்படுகின்றன, அதன் மேல் தீர்வுகள் காணப்படுகின்றன அப்படிங்கிறது தான். இப்ப இதை வந்து எப்படி கம்பேர் பண்ணணும்னா, நீங்க இப்ப யோசிக்கலாம், சார் இது ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட இந்த என்ஏஎம் மூவ்மெண்ட் மாதிரி தானே. ஜவஹர்லால் நேருவே ஆரம்பிச்சாரு, நான் அலைன்டு மூவ்மெண்ட் அப்படின்னு ஆரம்பிச்சாரு. அந்த மாதிரி தானே இது. சார்பு நிலை இல்லாம நடுநிலையாக இருந்து நமது நாட்டுக்கு எது தேவையோ அதை மோடி அவர்கள் சாதிக்கிறாருன்னு சொல்றீங்களா? இது அவர் ஜவஹர்லால் நேருவை காப்பி அடிக்கிற மாதிரி தானே அப்படின்னா, அந்த இடத்துல ஒரு முக்கியமான புள்ளி, ஜவஹர்லால் நேரு வந்து நாம் ஆரம்பிச்சாரு, அன்வர் சதாத், அதுக்கப்புறம் மார்ஷல் டிட்டோ, இவங்க எல்லாம் சேர்ந்து யுகோஸ்லாவியா எல்லாம் சேர்ந்து ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு அது இருக்கிற இடமே தெரியல, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஆனா இந்த மோடியினுடைய இதுல வந்து அவர் எந்த விதமான ஒரு அமைப்பையும் அதை அமைக்கல. இதுபடி இந்த அமைப்பு தான், இதன்படிதான் நம்ம செயல்படணும் அப்படி கிடையாது. என் நாட்டுக்கு இன்னைக்கு தேதிக்கு என்ன நலன் இருக்கோ அதன்படி நான் செயல்படுவேன். மோரோவர் இந்த நாம் வந்து ஏதோ நேருக்கு ஒரு பெரிய பேரும் புகழும் கட்டமைக்கப்பட்டதை தவிர அதுல ஒன்றும் பெருசா அவங்க சாதிக்கவே இல்லை. நீங்க போய் அதை தேடி எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா கூகுள்ல எல்லா விதமான நாம் வந்து ஏன் தோல்வி அடைந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த நாம் மெம்பர்ஸுக்குள்ளேயே ஒரு ஒற்றுமையே கிடையாது. ஒவ்வொருத்தரும் ஒரு டைரக்ஷன்ல அவங்க நாட்டு நலனை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, அவங்களுடைய சொந்த நலனை பார்த்துக்கிட்டு. நேரு மட்டும்தான் கொஞ்சம் பைத்தியக்காரத்தனமா ஏதோ மற்ற நாடுகள்லாம் இந்தியாவின் நலனுக்காக இருக்குங்கிற மாதிரி அனாவசியமா தேவையில்லாம அமெரிக்காவையும் பகிச்சுக்கிட்டாரு, ரஷ்யாவையும் ஒரு அளவுக்கு ஏதோ உறவு இருந்ததே தவிர வேற வழி இல்லாம அந்த உறவு இருந்ததை தவிர சீனாவோட நட்புறவு பாராட்டுறேன்னாரு, கடைசியில எதுவுமே ஒத்து வரல, அது ஃபெயிலியர் ஆனது தான். ஸோ இந்த இடத்துல உலக வல்லுநர்கள் இந்த மாதிரி ஒரு முன்னெடுப்பை வைக்கிறாங்க, ஒரு பேச்சு அடிபடுது அப்படிங்கிறது. ஸோ ஆக மொத்தம் இதுல முக்கியமான செய்தியா ப்ளூம்பர்க்ல படிச்சதும் மற்ற பல தகவல்கள் இருந்து சேகரித்ததும் என்ன, கிரெம்லின் இன்டர்னல் மெமோஸ் அப்படின்றது செய்திகள். அதாவது கிரெம்லின் அப்படிங்கிறது வந்து நம்ம இந்திய பாராளுமன்றம் மாதிரி ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஒரு பாராளுமன்றம். அங்க வந்து டிமிட்ரிவ் அப்படிங்கிறவர் தான் ஒரு ரஷ்ய அதிபர் புட்டினுக்கு வலதுகரமாக இந்த மாதிரி செய்திகள் எல்லாம் தொகுத்து பப்ளிக்ல அளிக்கக்கூடியவர். அதுல வந்து ஒரு பாலிசி டெசிஷன் மேக்கர் மாதிரி இருப்பார் அப்படிங்கிறார். புட்டினுக்கு ரைட் ஹேண்ட் மாதிரி டிமிட்ரி. இவருடைய அறிவிப்புகள் எல்லாம் அதனுடைய அடிப்படையில பார்க்கும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிரெம்லின் இன்டர்னல் மெமோஸ் குறிப்புகள் எல்லாம் பண்ணியிருக்காங்க.
அதுல வந்து ரஷ்யா வெகு விரைவில் டாலர் அடிப்படையிலான எல்லா விதமான வர்த்தகத்திலும் ஈடுபடுவது ரஷ்யாவிற்கும் நல்லது, உலகத்துக்கும் நல்லது அப்படின்னு குறிப்பு இருக்கு. இது எந்த அளவுக்கு முன்னெடுக்கப்படும், எவ்வளவு விரைவாக முன்னெடுக்கப்படும், அதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து செய்திகள் வர வர பார்க்கணும். ஆக என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, ரஷ்யா தன்னுடைய வர்த்தகத்தை டாலரை பிவட் அப்படின்னு, அதாவது அதை வந்து ஒரு 180 டிகிரி சுழற்சியில மாற்றி அமைக்கப்பட்டு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். பிவட்டட் டாலர் ஆஸ் த ட்ரேட் கரன்சி அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. இதுக்கு நடுவுல என்ன ஆகும் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம், பிரிக்ஸ் குழுமம் இருக்கு, அமைப்பு இருக்கு. அவங்க டாலரை தவிர்த்து பலவிதமான வர்த்தகங்களை முன்னெடுக்கணுங்கிற முயற்சியில இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். அப்ப அது என்ன ஆகும் அப்படின்னு கேள்விக்குறி வந்துச்சுன்னா, இந்தியா அந்த இடத்துல எந்த மாதிரி ஒரு நிலைப்பாடை எடுத்திருக்கு? டாலரை தவிர்த்து நடக்க வேண்டிய வர்த்தகம் நல்லதுதான், அதை பத்தி இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது வந்து யூனிபோலாரா இருக்கு. ஒரு நாட்டினுடைய கையில எல்லா அதிகாரமும் பணபலமும் மிகுந்து காணப்படுகிறது. அதை பத்தி எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அது மாறணும். ஆனா அந்த இடத்துல எப்படி சொல்றாங்கன்னா, இந்த டீடாலரைசேஷனை மட்டும் வச்சுக்கிட்டு வர்த்தகத்தை ஒதுக்கிட்டோம்னா பலவிதமான சங்கடங்கள் ஏற்படும். ஆக இந்த டீடாலரைசேஷன் வர்த்தகம் இரண்டுக்கும் நடுவுல ஒரு பிரிட்ஜ் மாதிரி அமைத்து அதை எந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தணும் அப்படின்னா, மல்டி போலார் ட்ரேட், காமர்ஸ் அண்ட் பவர் சென்டரா மாத்தணும். இப்ப அதுதான் இந்தியா பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைப்பாடை இந்தியாவும் பாரத பிரதமரும் முன்வைத்துள்ளார். அதாவது என்ன, டீடாலரைசேஷன் அது பாட்டுக்கு ஒரு பக்கம் இருக்கும்பா, ஆனா இப்போதைக்கு அதற்கு மாற்றாக ஒரு கரன்சி வர வரைக்குமோ இல்ல அதற்கான முழுமூச்சான திட்டங்கள் எல்லாம் நடைமுறைக்கு வருவதற்கு முன்னாட ஒரு பிரிட்ஜ் மாதிரி இப்ப இந்த வர்த்தகத்தை ஆரம்பிக்கும். இந்த பிரிட்ஜ் வந்து எதில் கொண்டு போய் நம்மளை நிறுத்தும், இந்த பிரிட்ஜை நம்ம கிராஸ் பண்ணி எங்க கொண்டு போய் அது நம்மளை நிறுத்தும்னா, மல்டி போலார் பன்முகத்தன்மை உள்ள சக்திகள், பல நாடுகள் சேர்ந்த சக்திகள், ஒரே நாட்டான அமெரிக்காவிடம் மட்டுமே குவிந்துள்ள சக்தியோ பணபலமோ அல்லாதது. அதை தவிர மற்றபடியான வர்த்தகம் எல்லாமே பல நாடுகளுக்கு சாதகமாக இருக்கும். அதனால இதை வந்து ஒரு பிரிட்ஜ் மாதிரி நம்ம நினைக்கணும் அப்படிங்கிறது இந்தியாவினுடைய நிலைப்பாடா இருக்கு. அடுத்ததா என்னத்தை பார்க்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, சரி பிரிக்ஸ் வந்து அப்ப டீடாலரைசேஷன் என்ற ஒரு கான்செப்டை முன்னெடுத்தாங்களே, அது வந்து செத்து விட்டதா அப்படின்னு பல பேர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நான் அதையும் படிச்சாங்க. அதுக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா, தேவையில்லை, அந்த மாதிரி நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கறதா நிலைப்பாடு. இந்தியாவினுடைய நிலைப்பாடு, ரஷ்யா மற்றும் பிரிக்ஸ்ல இருக்கக்கூடிய பல நாடுகளுடைய நிலைப்பாடும் டீடாலரைசேஷனோ அல்லது மாற்று பண பரிவர்த்தனை மூலமாக நடப்பதோ இப்போதைக்கு அது செத்து விட்டது என்று சொல்ல முடியாது. இது ஒரு ஸ்டாப் கேப். அதாவது சூழ்நிலைகளுக்கு ஏற்ப தங்களை அமைத்துக் கொள்வது இல்ல மாற்றிக்கொள்வது. உடனே அங்க ஒரு கேள்வி வரலாம், சார் சந்தர்ப்பவாதம் இல்லையா அப்படி. சந்தர்ப்பவாதம் அப்படிங்கிறது வந்து எங்க கொண்டு போய் பார்க்கணும் அப்படின்னா, தனக்கு சுயநலமாக இருக்கக்கூடிய இடத்துலதான் சந்தர்ப்பவாதம்ங்கிறது எடுக்கும். இப்ப ஒரு உதாரணத்துக்கு போன வீடியோல சொல்லியிருந்தேன், ராகுல் காந்தி வந்து மீண்டும் விவசாயிகளை தூண்டிவிட்டு போராட்டத்துக்கு தயாராகிறார். அது சந்தர்ப்பவாதம். ஆனா ஒரு நாட்டினுடைய முழு நாட்டினுடைய நலனுக்காக செய்யக்கூடிய முன்னெடுப்புகள், இப்ப நம்ம வந்து இல்ல டீடாலரைசேஷன் செஞ்சுதான் ஆகணும் அந்த மாதிரி என்ன மாதிரி பிரச்சனைகள் வரும்ன்றது சின்ன உதாரணமே பார்க்கலாம். ரஷ்யா மேல மேலும் மேலும் சாங்ஷன்ஸ் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதே சாங்ஷன்ஸ் இந்தியா மேல போடுறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சந்தர்ப்பவாதம்னு குதிச்சுக்கிட்டு இருக்கிற அதே மக்கள் மோதியை திட்டம் பாரு, ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியா அவருக்கு வந்து ஒரு ராஜதந்திரம் இல்லாம எடுத்தன் கவிழ்த்தங்கிற மாதிரி பண்ணிட்டாரு, அட்டமண்டா இருக்காரு, ஈகோயிஸ்டிக்கா இருக்காரு, இது நெளிவு சுழிவுலாம் தெரியல, கொஞ்சம் நாட்டு நலனையும் பார்க்க வேணாமா, தன்னுடைய ஈகோ தான் முக்கியமா, இந்த மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதனாலதான் சரியான தருணம் வரும் வரைக்கும் இப்ப இருக்கிற சிஸ்டத்தை அப்படியே ஸ்மூத்தா கொண்டு போகும். ஆனா அட் த சேம் டைம் அதே நேரத்துல என்ன பண்றாங்க, பல வீடியோல சொல்லியிருக்கு, இந்தியா கிட்டத்தட்ட ஒரு 270 மில்லியன் பொறுமானம் உள்ள அமெரிக்க கடன் பத்திரங்களை வித்துட்டாங்க. வித்து அதை தங்கமாக மாற்றிவிடுவாங்க. அதே மாதிரி சைனாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 700 மில்லியன், அவங்களோட மொத்தம் 1.4 ட்ரில்லியன் டாலர் பொறுமானம் உள்ள அமெரிக்க கடன் பத்திரங்கள்ல முதலீடு இருக்கு. அதுல கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி அவங்க குறைச்சிட்டாங்க. 700 மில்லியன் கடன் பொறுமானம் உள்ள கடன் பத்திரங்களை வித்துட்டு அதுக்கு பதிலாக தங்கத்தை வாங்கிருக்காங்க. ஆக மொத்தம் இந்த மாதிரி நடவடிக்கைகள்லாம் நீங்க கூர்ந்து கவனித்தீங்கன்னா, ஒரு பக்கம் டாலர்னுடைய தேவையும் இருக்கு, அதை தவிர்க்க வேண்டிய நடவடிக்கைகளும்
நடந்துகிட்டு தான் இருக்குங்கிறது நமக்கு புரியுது. அந்த மாதிரி புரிதல் வரும்போதுதான் சில பேர் போட்டிருக்கிற கமெண்ட் பிரிக்ஸினுடைய டீடாலரைசேஷன் செத்து விட்டது அப்படிங்கிற கருத்து எடுபடாதுங்கிறது என்னுடைய ரீடிங். ஏன்னா ஒரு பக்கம் அதுவும் நடந்துகிட்டு இருக்கு, இதுவும் நடந்துருக்கு. எதனால அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இப்ப ரஷ்யாவே எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா அவங்க மேல ஏகப்பட்ட சாங்ஷன் போட்டாங்க. அவங்களுடைய டாலர் கரன்சி எல்லாத்தையுமே முடக்கி வச்சிருக்காங்க, தங்கத்தை முடக்கி வச்சிருக்காங்க. இப்ப ரஷ்யா வந்து மோடி அவர்களுடைய சஜஷன்ஸ் எல்லாம் கேட்டு அவர்களுக்கு எடுத்த சில அறிவுரைகள்னு சொல்ல கூட ஒரு தெளிவுரைகள்னு வச்சுக்கலாம். நம்ம இதெல்லாம் கடைபிடிச்சீங்கன்னா உங்க நாட்டுக்கும் நல்லது, மக்களுக்கும் நல்லது, மற்றவர்களுக்கும் நல்லது. இப்ப இதனால என்ன ஆகுது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா சாங்ஷன்ஸ் எல்லாம் அமெரிக்கா குறைச்சிக்கிட்டு வரேன்னு சொல்லி அது ஆயிருக்கு. இந்த இடத்துல தான் என்ன பண்றாங்கன்னா அமெரிக்காவினுடைய ட்ரம்ப்பும் ரஷ்யாவினுடைய புட்டினும் ஒரு வர்த்தக ஒப்பந்தம் பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்காங்க, இறங்கி வந்திருக்காங்க. 2 பேரும் பேச்சுவார்த்தை நடத்த போறாங்க. அதன் முடிவுல ஒரு ஒப்பந்தம் ஏற்படும். அந்த மாதிரி ஏற்படும் போது இது வந்து ஒரு காம்ப்ரமைஸ். நீ டாலர்ல வர்த்தகத்தை பண்ணு அப்படின்னு அமெரிக்கா சொல்லும். அப்ப ரஷ்யா என்ன கேட்கும்? எங்க மேல போட்டிருக்கிற சாங்ஷன் எங்களுடைய டாலர் நீங்க முடக்கி வச்சிருக்கீங்க, அதை எங்களுக்கு திருப்பி கொடுங்க. எங்களுடைய தங்கத்தை நீங்க முடக்கி வச்சு அதை திருப்பி. இது வந்து ஏதோ புட்டின் தன்னுடைய பர்சனலா தன்னுடைய தங்கத்தையோ தன்னுடைய டாலரையோ எடுத்துக்கிறாங்க. இது ரஷ்ய மக்களுக்கு சொந்தமானது. அதனாலதான் நான் சொன்னேன் இந்த இடத்துல அதை சுயநலம்னு பார்க்காம ஒரு பொது நலன் சார்ந்த விட்டு கொடுத்தல் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம். சரி, இதனால ட்ரம்ப் வந்து ஏற்கனவே அவர் ஒரு மெகாலோமேனியாக்கு நார்சிஸ்டிக் ஆட்டிடியூட் உள்ளவர். நான் பாரு ஜெயிச்சிட்டேன், அமெரிக்கா இந்தியா அடிபணிந்து விட்டது, ரஷ்யா அடிபணிந்து விட்டதுன்னு அவர் பரப்புறது. அவர் செய்வாரு, செய்யத்தான் போறாரு, செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா அத அமெரிக்க மக்களே நம்பலையே. அதுதானே, எக்ஸப்ட் அந்த மாகா கும்பலை தவிர வேற யாருமே அதை நம்பல. வல்லுநர்கள் எல்லாருமே என்ன சொல்றாங்க இன்னைக்கு தேதிக்கு அப்படின்னா இது ஒரு சிறந்த முன்னெடுப்பு, இதை விட்டு கொடுக்க கூடாதுங்கிற மாதிரி தான் அவங்க பேசிக்கிட்டு. அதுதான் நமக்கு முக்கியம். இது வந்து நான் திருப்பி திருப்பி சொல்ற மாதிரி நடைமுறை சாத்தியக்கூறுகள் நம்பர் 1. இரண்டாவது, மாறி வரும் உலக அரசியல் மற்றும் பொருளாதார சூழ்நிலை. இதை எல்லாத்தையும் வச்சுதான் சில முன்னெடுப்புகளை ஒவ்வொரு நாடும் தன் நாட்டுக்கு எது முக்கியமோ நல்லதோ அதை செய்யணும். அதுல மோடி தன்னுடைய நமது பாரதத்துக்காக செயல்படுத்திய முன்னெடுக்கப்பட்ட பல நடவடிக்கைகள், பல உறுதியான நிலைப்பாடு, முடிவுகள், இது எல்லாமே உலகத்தை இந்தியாவை நோக்கி பார்க்க வச்சு எப்படியா இவரால மட்டும் இந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு அதனால இந்தியாவில் தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாகவும் உலகத்தின் பல நாடுகளுக்கு இடையேயான பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு நடுவர் மாதிரியும் இந்தியாவை உலக வல்லுநர்கள் கணித்துள்ளார்கள். அதை வெளிப்படையாக சொல்லியும் இருக்காங்க. அதுதான் முக்கியமான செய்தி நமக்கு. இதைத்தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்தியா போட்ட ஒப்பந்தமோ இல்ல ரஷ்யாவையும் அமெரிக்காவையும் ஒப்பந்தம் பேச்சுவார்த்தைக்கு அந்த டேபிளுக்கு கொண்டு வந்து பாரத பிரதமர் மோடி நிறுத்தியதோ இது ஏதோ வெறும் ஒரு வர்த்தக ஒப்பந்தம் மட்டுமே அப்படி என்று எடுத்துக்கொள்ளாமல் உலகத்தில் ஒரு அமைதி நிலவ வேண்டும், அதனுடைய முன்னெடுப்பாக வல்லுநர்கள் திருப்பி அதை சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது. அதனாலதான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் பார்க்கும்போது இந்தியா தான் மிகச்சிறந்த முக்கியமான நம்பக்கூடிய மீடியேட்டர், அதாவது பேச்சுவார்த்தைக்கு நடுவராக இந்தியா விளங்குகிறது அப்படிங்கிறது அவங்களுடைய உறுதியான நிலைப்பாடு. ஏன் அப்படின்னா பல நாடுகளும் இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாடுகளுக்கும் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பரஸ்பர விருப்பு வெறுப்புகள் அல்லது இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதாவது தேவைகள், அது வந்து ரொம்ப காம்படிட்டிவா இருக்கு, பயங்கர போட்டி நிலவுது. என் நாட்டுக்கு மட்டும் இது வேணும், நீ எக்கடு கட்டா போ அப்படிங்கிற மாதிரி. ஆனா இந்தியா அந்த இடத்துல இல்ல. அடிக்கடி பாரத பிரதமர் என்ன சொல்றாரு, இந்தியாவின் வளர்ச்சி அனைவருக்குமான வளர்ச்சி, சப்கா சாத் சப்கா விகாஸ். அந்த மாதிரி இது ஏதோ இந்திய நாட்டு மக்களுக்கு மட்டுமல்லாம வெளிநாட்டு அந்த இதைதான் குறிப்பிட்டு சொல்றாங்க. ஒவ்வொரு நாடும் தன்னுடைய நலன் முக்கியம், அது வந்து மிக மிக போட்டியாக அதை முன்னெடுத்து செய்கிறார்கள். ஆனா இந்தியா அந்த மாதிரி ஒரு போட்டி மனப்பான்மை இல்லாம உலக நன்மைக்காகவே அந்த மாதிரி ஒரு முன்னெடுப்பு செய்யறதுனால ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாகவும் தவிர்க்க முடியாத நடுவராகவும் பல நாடுகளுக்கு இடையேயான ஒப்பந்தங்களுக்கும் பேச்சுவார்த்தைகளுக்கும் இந்தியா இருக்கு அப்படிங்கறதுதான் மிக மிக முக்கியமான செய்தி. இதை வந்து எப்படி சொல்றாங்க அப்படின்னா இந்த 2-3 ஒப்பந்தங்களை வச்சுதான் சொல்றாங்க. அதாவது மாடிஃபைடு அப்படிங்கறத MODI மோடி ஃபைடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜனவரி 26 ஐரோப்பாவினுடைய ஒப்பந்தம், அந்த ஒப்பந்தத்தை பற்றி வல்லுநர்கள்லாம் சொல்லும் போது ரொம்ப ரொம்ப அருமையான சில கருத்துக்களை வைக்கிறாங்க. ஐரோப்பாவிலிருந்து இந்தியாவுக்கு இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்களை 96% பொருட்களுக்கு இந்தியா வரிகளை வெகுவாக குறைத்தது. சிலதுக்கு வந்து 0% வரி. அதே இந்தியாவிலிருந்து ஐரோப்பாவுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய குறிப்பா லெதர் குட்ஸ், டெக்ஸ்டைல்ஸ், கெமிக்கல்ஸ், ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸ், இதெல்லாம் ஐரோப்பிய நாடுகளுக்கு வெகுவாக மேஜை விரிப்புகள்,
பலவிதமான அலங்கார கர்டன் சொல்லக்கூடியது, பெட்ஷீட், இதெல்லாம் அது எல்லாத்துலயுமே டெக்ஸ்டைல்ல வந்துட்டாலும் கூட அதை தவிர ரெடிமேடு கார்டு இது எல்லாத்துலயுமே இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி ஆகக்கூடிய பொருட்களுக்கு ஐரோப்பிய நாடுகள்ல 99% பொருட்களுக்கு ஜீரோ டியூட்டி. இது வந்து மிக மிக அருமையான முன்னெடுப்பு. அப்படிங்க அவங்களுடைய பொருட்களுக்கு 96% பொருட்களுக்கு தான் நம்ம வரி குறைச்சிருக்கோம். நம்மளுடையதுக்கு அவங்க 99% பொருட்களுக்கு. இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரே ஏற்கனவே நம்ம பார்த்தோம் பங்களாதேஷை எப்படி அடி வாங்குச்சு. இப்ப இன்னொரு இந்த யூரோப்பியன் யூனியனோட போட்ட இந்தியா ஐரோப்பிய யூனியனோட போடப்பட்ட வர்த்தக ஒப்பந்தத்துல ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று படிச்சேன் நான். என்ன அப்படின்னா, டர்க்கியை சமத்தியா அடிச்சு நொறுக்கி இருக்காங்க இந்தியா. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியா வந்து ஐரோப்பாவுக்கு பொருட்களை ஏற்றுமதி செய்யும், டெக்ஸ்டைல இருந்து பலவிதமான பொருள். அந்த ஐரோப்பிய பொருட்களை டர்க்கிக்கு ஏற்றுமதி செய்ய ரீ எக்ஸ்போர்ட்னு சொல்றாங்களா, அதற்கு இந்தியா எந்த விதமான தடையும் நீங்க எங்க இந்திய பொருட்களை டர்க்கிக்கு வித்துக்கங்க, எங்களுக்கு பிரச்சனை. ஆனா ஐரோப்பிய யூனியன்ல இருந்து இந்தியாவிற்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்கள் டர்க்கியில இருந்து ஏதாவது வந்ததுன்னா அதுக்கு தடை விதி. இது ஒரு அருமையான செய்தி. இது டர்க்கி சமத்தியா வாங்கி இருக்குன்னு சொல்லலாம். இந்த இடத்துல முழுமுற்றாக அடி வாங்கியிருக்காங்க. பங்களாதேஷ் வாங்குச்சு, பாகிஸ்தான் வாங்குச்சு, இப்ப டர்க்கி. அந்த மாதிரி இந்திய ஐரோப்பிய யூனியனுடைய வர்த்தக ஒப்பந்தத்துல ஒரு கிளாஸ் போட்டு டர்க்கி வந்து யூரோப்புக்கு எதையாவது பொருட்களை ஏற்றுமதி செய்து அதை வந்து யூரோப்பியன் கண்ட்ரிஸ் நமக்கு இந்தியாவுக்கு ஏற்றுமதினா அது தடை செய்யப்படும், முழுமுற்றாக தடை. ஆனா இந்திய பொருட்கள் ஐரோப்பாவுக்கு போயிட்டு அங்கிருந்து அது டர்க்கிக்கு போனா எங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிறது. சோ இது மாதிரி பார்க்கும்போது இந்த இந்திய ஐரோப்பிய ஒப்பந்தம் போல வர்த்தக அதுல இன்னொரு குறிப்பான 2032 ஐரோப்பிய நாடுகளுடைய ஏற்றுமதி 2 மடங்காக அதிகரிப்பதற்கு இந்தியா எல்லா விதமான முன்னெடுப்புகளையும் செய்யும் அப்படிங்கிறதையும் உறுதிமொழி மாதிரி. இந்த உறுதிமொழி இருக்குங்க, இதுதான் நம்பிக்கை, ட்ரஸ்ட் அண்ட் கான்பிடன்ஸ் அப்படிங்க. இதைத்தான் நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே வரேன். மோடி அவர்கள் என்ன சொல்றாருன்னா, ட்ரஸ்ட் இஸ் இம்பார்ட்டன்ட், கான்பிடன்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். மற்றவர்கள் மனதுல நமது மேல், இந்தியாவின் மேலும், இந்திய அரசின் மீதும், இந்திய மக்களின் மீதும் அபரிமிதமான ஒரு நம்பிக்கையை விதைச்சிட்டு வந்திருக்காரு மோடி. அதைத்தான் அந்த மக்கள் நம்புறாங்க. அதைத்தான் பல பொருளாதார வல்லுநர்களும் அனலிஸ்ட் குறிப்பா எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா அமெரிக்க ஒப்பந்தத்திலையும் எந்த விதத்திலையும் காம்ப்ரமைஸ் பண்ணவே இல்லை. அது நல்லாவே நமக்கு தெரியும், பல வீடியோல நான் சொல்லியாச்சு. இந்த இடத்துலதான் குறிப்பா எந்தெந்த மாதிரி செய்திகள் எல்லாம் நான் படிச்சேன்னா, 2025 மோடி அவர்கள் மாஸ்கோ சம்மிட், மாஸ்கோ உச்சி மாநாட்டுக்கு போயிருந்தார். அங்க புட்டினை சந்திச்சார். அது உங்களுக்கு எல்லாமே நான் ஞாபகம் இருக்கும். புட்டின் தன்னுடைய சொந்த கார்லயே தானே அழைச்சிட்டு போனாரு. அது வந்து சைனா இல்ல, இதை தவிர நான் இந்த கால்ஃப் கார்ட்ல நேரா வந்து உள்ள அழைச்சிட்டு போனார். ஈவன் ஜெய்சங்கரே அழைச்சிட்டு போனார், அஜித் தோவலே அழைச்சிட்டு போனார்லாம் நம்ம பல செய்திகளை பார்த்திருக்கோம். அந்த மாதிரி இருக்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, அந்த இடத்துல மோடி அவர்கள் புட்டினுக்கு சில செய்திகளை, இந்த இடத்துல நான் அறிவுரைன்னு சொன்னா ஏதோ மோடி வந்து ஒரு உயர்ந்த மனிதர், ஒரு பாஸ் மாதிரி இருக்காரு, புட்டின் வந்து கீழே இருக்காரு, அப்படி எடுத்துக்க கூடாது. பரஸ்பர நம்பிக்கையில் அடிப்படையிலும் நட்பின் அடிப்படையிலும் பரிமாறிக்கொண்ட செய்திகள், அப்படிதான் நம்ம பார்க்கணும். அது ஏதோ ஒருத்தர் வந்து நான் பெரிய பாஸ், நான் தான் உனக்கு அட்வைஸ் பண்ணுவேன், நீ எனக்கு கீழே இருக்கிறவன், எனக்கு கேளு, அந்த மாதிரி எடுத்துக்கவே கூடாது. அப்ப வந்து மோடி என்ன சொல்லியிருக்காருன்னா, தயவு செய்து போரை தவிருங்கள், அமைதியை நிலைநாட்டு. எங்க யுக்ரைன் கூட நடக்கக்கூடிய போர்ல தயவு செஞ்சு இதை கொண்டு வாங்க, வர்த்தகத்தை முன்னெடுங்க, உங்க நாட்டு மக்களுக்கும் நல்லது, எங்க நாட்டுக்கும் நல்லது, உலக மக்களுக்கும் நல்லது. ஏன்னா ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய எண்ணெய் வளம் உள்ள நாடு, அதை தவிர பல நேச்சுரல் வெல்த் எல்லாமே இருக்கு. அது எல்லாத்தையும் அவர் சொன்னது அந்த 2025 மாஸ்கோ உச்சி மாநாட்டுல புட்டின் அவர்களை மோடி அவர்கள் சந்தித்து இத மாதிரி உரையாடின செய்திகள்லாம், இந்த மாதிரி சொன்னது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வரும்போது இதைத்தான் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஐரோப்பிய யூனியனுடைய மிகப்பெரிய ஒரு அதிகாரி இருக்கார், காஜா கல்லஸ் அப்படின்னு பேர், காஜா கல்லஸ். அந்த காஜா கல்லஸ் வந்து மோடி கிட்ட என்ன சொல்றாரு, வேண்டுகோள் விடுக்கிறார், வெளிப்படையான வேண்டுகோள். என்ன சொல்றாரு, உங்களுக்கும் புட்டினுக்கும் நல்ல உறவு இருக்கு, ஜிகிரி தோஸ்துன்னு சொல்றாங்களா, அந்த மாதிரி இருக்கு. நீங்க அவர்கிட்ட பேசி இந்த யுக்ரைன் போரை ஏன் தவிர்க்க, அமைதியை ஏன் திருப்பி கொண்டு வரக்கூடாது, இதனால எல்லாருக்குமே நன்மையா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இது ஒரு பக்கம். இதை தொடர்ச்சியாகத்தான் பல முன்னெடுப்புகள் செஞ்சு இப்ப நான் சொன்ன மாதிரி மறைமுக பேச்சுவார்த்தைகள், மறைமுகமான முன்னெடுப்புகள், நடவடிக்கைகள் எல்லாம் எடுக்கப்பட்டு ரஷ்யா மீண்டும் டாலர் அடிப்படையினால வர்த்தகத்துக்கு திரும்புவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக அதிகம். அதை உலகத்தில் நடக்கக்கூடிய பல மாற்றங்கள், அரசியல் நிகழ்வுகள், பொருளாதார மாற்றங்கள், இதை எல்லாத்தையும் வெகு முன்பாகவே கணித்து மோடி அவர்கள் ஐரோப்பிய யூனியன்
மற்றும் அமெரிக்கா மற்றும் இப்ப கனடா வரப்போகுது, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா எல்லாரோடையும் ஒப்பந்தம் போட்டு, இங்கிலாந்து எல்லாரோடையும் ஒப்பந்தம். இந்த தொலைநோக்கு பார்வை, மோடியினுடைய தொலைநோக்கு பார்வை பலராலும் வியந்து பார்க்கப்படுகிறது அப்படிங்கிறதா செய்யும். இந்த இடத்துல அவங்க குறிப்பா என்ன சொல்றாங்கன்னா, எப்ப யுக்ரைன் மற்றும் ரஷ்யாவினுடைய போர் ஆரம்பித்தது 2022 ஆச்சு, இப்ப 4 வருஷம் ஆயிடுது, 2026. அப்பவே மோடி சொல்லியிருக்காரு, இது போருக்கான நேரம் அல்ல அப்படிங்கறத மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொல்லியிருக்காரு. அதைத்தான் இவங்க சொல்றாங்க, என்ன மாதிரி ஒரு விஷனரி பாரத பிரதமர் மோடி அவர்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நிலைநாட்டியிருக்காங்க, ரொம்ப பாராட்டியிருக்காங்கன்னு சொல்லணும். அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மோடி ஒரு மாதிரி டைவர்சிஃபைடு ட்ரேடு, அதாவது பலவிதமான டைரக்ஷன்ல இருக்கக்கூடிய வர்த்தகம், அதை தவிர ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி அப்படிங்கிற, அது என்னது ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமினா, நான் சொன்ன மாதிரி சில உத்திகள் சார்ந்த சுயசார்பு, நமது நாட்டினுடைய இறையாண்மை, சுதந்திரம், அதை எதையுமே விட்டு கொடுக்காம. இதுலதான் நான் சொல்றது, எந்த இடத்திலுமே காம்ப்ரமைஸ் பண்ணல அமெரிக்காவோட, நோ காம்ப்ரமைஸ். ஆனா பரஸ்பரமா ஒருத்தருக்கு ஒருத்தருக்கான உதவி, அதுல நான் ஈடுபடுறேன். ஆனா என்னுடைய நாட்டு நலன்களை விட்டு கொடு அப்படின்னு சொல்லி சமரசம் பண்ணணும்னா அது பண்ண மாட்டேன். இதை எல்லாமே ரொம்ப பாராட்டி பேசியிருக்காங்க. அதை தவிர இஷ்யூ பேஸ்டு கோஆபரேஷன், உலகத்துல ஏதாவது ஒரு முக்கியமான இது நடக்குது, அதை சார்ந்த அதற்கான ஒரு கோஆபரேஷன் கொடுக்குது, மற்ற நாடுகளுக்கான தேவைப்படக்கூடிய ஆதரவை தருவது, அதை அந்த பர்டிகுலர் இஷ்யூல என்னென்ன மாதிரி இருக்கு, சாதக பாதகங்கள், சார்பு நிலை இல்லாம இருக்கும், இதை எல்லாம் எடுத்திருக்காங்க. இதனாலதான் இதுதான் இந்த நான் பார்ட்டிஷன் அப்படிங்கறத மீண்டும் மீண்டும் அதை சொல்றாங்க. அதை சொல்லிட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதன் காரணமாக சார்பு நிலை இல்லாம இருந்தாலும் இந்தியாவால ஒரு ஆளுமை மிக்க சக்தியாக வெளிப்படுத்துறாங்க, இந்தியா வந்திருக்கு, அந்த இடத்துக்கு சேர்ந்துட்டாங்க அப்படிங்கறது சொல்றாங்க. நீங்க யாரோடையும் சார்ந்து, இப்ப அமெரிக்காவோட சார்ந்து இருக்கோம், அதனால நான் என் பக்கத்தில் இருக்கிற நாடுகள் எல்லாம் அச்சுறுத்துவேன், இப்ப பங்களாதேஷோ பாகிஸ்தானோ அப்படிதான் செஞ்சுட்டு இருக்காங்க, பைத்தியக்காரத்தனம். இந்தியா அந்த மாதிரி செய்யல, நாங்க யாரோடையும் சார்பு, ஆனாலும் எங்களுக்குன்னு ஒரு ஆளுமை இருக்கு, அதை உலகம் உணர்ந்திருக்காங்கிறது தான் முக்கியமான செய்தி. இது எல்லாமே மீண்டும் மீண்டும் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஸ்ட்ராட்டஜிக் ரீடைரக்ஷன், அதாவது மாற்றுப்பாதை, உத்திகளால் அமைக்கப்பட்ட மாற்றுப்பாதை எதனால வந்ததுன்னா, மீண்டும் மீண்டும் உலக வல்லுநர்கள் எல்லாமே இந்தியா தனக்காக ஏற்படு கொண்ட நம்பிக்கையின் ஒரு முக்கியமான அங்கம் தான் இது, அதன் மூலமாக கிடைத்த வெற்றி தான் இது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் என்னன்னா, எல்லாருமே என்ன சொல்றாங்க, உலகத்துல நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுங்கிற மாதிரி ஏதாவது மாற்றங்கள், அரசியல் சார்ந்ததா இருக்கட்டும், இல்ல பொருளாதாரம் சார்ந்ததா இருக்கட்டும், இல்ல பணம் விவகாரம் கரன்சி சார்ந்ததா இருக்கட்டும், மேல கீழே போய்கிட்டு வந்துகிட்டே இருக்கு. இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, எண்ணெயை பத்தி எடுத்துங்களா, அது பொருளாதாரத்தை மிகப்பெரிய அளவுல பாதிக்கக்கூடியது இன்னைக்கு எது அப்படின்னா, குறிப்பா இந்தியாவை எண்ணெய், கச்சா எண்ணெய் கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு முன்னாடி நீங்க பாருங்க, வேணா இதுல போய் எடுத்து பாருங்க, அதனுடைய ரேட் எல்லாம் $62-63 தான் பிரெண்ட் க்ரூடு ஒரு பேரல். இன்னைக்கு கிட்டத்தட்ட 71.56 வரைக்கும் வந்து, கிட்டத்தட்ட $10 வரைக்கும் அதிகரிச்சு, $10 ஒரு பேரலுக்கு பிரெண்ட் க்ரூடு அதிகரிக்கும். ஆனால் இந்தியாவினுடைய பொருளாதாரத்தில் 0.5% ஜிடிபியில வீழ்ச்சி வரும் அப்படிங்கிறது பொருளாதார வல்லுநருடைய கணிப்பு. அப்ப எப்படி சார் சமாளிப்பாங்க அப்படின்னா, அதுக்கு தான் பல விதமா நான் சொன்ன மாதிரி மல்டி ப்ராங்டு ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ், ஒரே நாட்டை சார்ந்து இல்லாம பல நாடுகள் இருக்கு. இப்ப கட்டார்ல இருந்து நம்ம எல்என்ஜி வாங்குறோம், ஒமானோட ஒப்பந்தம் போட்டிருக்கோம், ஈராக்ல இருந்து வாங்குறோம், குவைத்ல இருந்து வாங்குறோம், இந்த மாதிரி பல நாடுகளோடு, ஈவன் சவுதி அரேபியாலையும் வாங்குறோம், ரஷ்யால வாங்குறோம். இந்த இடத்துல குறிப்பா சொல்றேன், ரஷ்யாவிலிருந்து வந்த எண்ணெய் கப்பல் ஜாம்நகர் ரிஃபைனரிக்கு, ரிலையன்ஸ் ரிஃபைனரிக்கு சேர்ந்துருக்கு. ஆனா கப்பல்ல எங்க போட்டிருந்தாங்கன்னா, டெஸ்டினேஷன் சிங்கப்பூர்னு போட்டு, இப்ப எங்க தவிர்த்துட்டாங்க, ரஷ்யாவினுடைய ஆயில நம்ம வாங்காம தவிர்த்துட்டோம் அப்படின்னு அமெரிக்கா கைமுறிக்கிடுச்சு? கிடையவே கிடையாது. இதெல்லாம் நம்ம கொஞ்சம் பார்க்கணும். இந்த மாதிரி ஒரு இந்தியாவினுடைய, அதாவது இந்த மூலோபாயமான ஸ்ட்ராட்டஜிக், அதாவது ராஜதந்திரம் அப்படின்னு சொல்லலாம் வச்சுக்கோங்களேன், இது எல்லாமே உலக வல்லுநர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா இந்த போர் அபாயங்கள் அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா குறைந்து வருகிறதுங்க. உலகத்துல அமைதி கொஞ்சம் கொஞ்சமா திரும்ப போகிறது அப்படிங்கிறாங்க. மோடி பாத்தீங்கன்னா, நம்ம சமீபத்துல இந்த ஒப்பந்தங்கள் எல்லாமே கையெழுத்தாங்க. அதோட என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு 5 வருடத்துக்கு ரஷ்யாவோட ஒரு ஒப்பந்தம் போடப்படும். அந்த ஒப்பந்தமும் கையெழுத்தாயிருக்கு. அதுல பலவிதமான முன்னெடுப்புகள்லாம் செஞ்சிருக்காங்க. நரேந்திர மோடியும் புட்டினும் சேர்ந்து 5 வருட ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது அமெரிக்காவுடன் ஆகட்டும், இல்ல ரஷ்யாவுடன் ஆகட்டும், ஒரு டைட் பேலன்சிங்னு சொல்லுவாங்கல்ல, அப்படியே இறுக்கமான ஒரு நல்ல பேலன்சிங், சமநிலைப்பாடு அப்படின்வாங்க, அந்த மாதிரி மோடி சமாளிச்சுக்கிட்டு வராரு. இதையெல்லாம் பார்த்துட்டு தான்
இந்தியா ஒரு தவிர்க்க முடியாத மைய புள்ளி. அந்த புள்ளியிலிருந்து என்ன மாதிரி முன்னெடுப்புகள்லாம் செய்ய முடியும் அப்படின்னா, அது அரசியல் சார்ந்த நிகழ்வுகளா இருக்கட்டும், அல்லது பலவிதமான சிக்கல்களும், சங்கடங்களும் உலக நாடுகள் சந்திப்பதாக இருக்கட்டும், இல்ல பன்னாட்டு பல நாடுகளுடைய இடையே நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகளா இருக்கட்டும். இது எல்லாவற்றிலுமே இந்தியா ஒரு விடை அளிக்கக்கூடிய நிலையில் தன்னை நிலைநாட்டிக் கொண்டு உள்ளது. இதற்கு முழு காரணம் பாரத பிரதமர் திரு மோடி அவருடைய தொலைநோக்கு பார்வை, அவருடைய ராஜதந்திரம், விட்டுக் கொடுத்தல், அதாவது பிளெக்சிபிலிட்டின்னு சொல்லணும். இந்த இடத்துல விட்டுக் கொடுத்தல், நாட்டு நலனுக்காக மட்டுமே முன்னெடுப்புகளை செய்வது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆக மொத்தம் பொறுத்திருந்து நம்ம பார்க்கணும். ரஷ்யா டாலர் அடிப்படையிலான வர்த்தகத்துக்கு எப்படி வராங்க, எந்த மாதிரி முன்னெடுப்புகள் செய்ய போறாங்க, வருங்காலத்துல அமெரிக்காவினுடைய அந்த ஒரு ஆதிக்க நிலைமை நீடிக்குமா இல்ல வீழ்ந்து விடுமா அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா. அதை தான் அடிக்கடி நான் சொல்றதான், ஜியோ பாலிட்டிக்ஸ் அப்படிங்கிறது எப்பவுமே ரொம்ப டைனமிக் அப்படின்வாங்க. வெரி வெரி டைனமிக். நேத்திக்கு என்ன நடந்தது, இன்னைக்கு என்ன நடக்க போகுதுங்கிறதுக்கு இடையில பலவிதமான நிகழ்வுகள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த ஒரு நிகழ்வே நமக்கு அது ஒரு உதாரணமா இருக்கு. ஆனாலும் நம்ம பொறுத்தவரை இந்திய நாட்டினுடைய நலன்கள் எந்த விதத்திலும் சமரசம் செய்யப்படவில்லை. பாரத பிரதமர் அதை தாண்டி உலகளாவல அமைதியை கொண்டு வருவதற்காகவும் சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கு ஏற்ப பலரையும் சந்தித்து பேசி பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்கும் வர்த்தக ஒப்பந்தங்கள் போடுவதற்கும் மிக திறமையாக செயல்பட்டுள்ளார் அப்படிங்கிறதான் இறுதியான செய்தி. உங்க கருத்துக்களை பதிவிடவும் நன்றி. வணக்கம்.